சரியா? நெக்ஸ்ட் ஒன்னுப்பா. 1/5 இதுவும் 3 முறை டிஎன்பிஎஸ்சிலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஆர்ஆர்பில கேட்ட கொஸ்டின் பா இது. சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பார்த்திருக்கேன். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எடுக்கும்போது எஸ்எஸ்சில எம்டிஎஸ்ல வந்த ஒரு கொஸ்டின். சரியா? சோ இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயம் புரிஞ்சுங்க. அது ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸ் ஒண்ணுதான். சரியா? மேக்ஸ் மாறாது. கண்டென்ட் நாலேஜ் இருந்தா நம்ம எப்படி வேணா போடலாம். சரியா? ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதுறவங்க மேபி பரவாயில்ல. எனக்கு இதே நம்பர் தான் வரும், இதே கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு நம்பலாம். அதுவே இப்ப லாஸ்ட் ஒரு 3, 4 எக்ஸாமா இல்ல அப்படிலாம் இல்ல. நாங்களும் கொஸ்டின் புதுசா தான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சு ரீசனிங் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஏதோ ஒண்ணு பண்றாங்க. சரியா? அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் போனீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு எக்ஸாம்னா ஒரு 40, 50 ஷிஃப்ட் வச்சிருப்பாங்க. இப்ப எஸ்எஸ்சி எல்லாம் போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கொஸ்டின் வருஷம் மாத்துது. சரியா? இப்ப எஸ்எஸ்சில குறைஞ்சது வந்து வந்து ஒரு 90, 100 எக்ஸாம் நடக்கும். சரியா? எப்படி சொல்றேன்னா 4 எக்ஸாம் தான் சார் நடக்குது. இல்லையே. எம்டிஎஸ் எதுனா எம்டிஎஸ் மட்டுமே ஒரு 40 ஷிஃப்ட் 40 எக்ஸாம் போகுது. எஸ்எஸ்சி மட்டும் ஜிடி மட்டுமே ஒரு 40 எக்ஸாம் போகுது. சோ அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகும். வேற வழி இல்ல. சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதிரி சம்லாம் பிராக்டிஸ் பண்ண உங்க அதிர்ஷ்டம் அதே நம்பர் வந்தா சந்தோஷம் தான். சரியா? இல்லனா அட்லீஸ்ட் அது அந்த மாடலாவது தெரிஞ்சுங்க. சரியா? சோ இந்த இடம் பாருங்க. 1/x is to 1.25. இப்போ இந்த சம் என்ன செய்யலாம்? மேல எல்லாமே பாருங்க நியூமரேட்டர் காமனா இருக்கு. சரியா? நியூமரேட்டர்ன்றது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? தொகுதியா? தொகுதி காமனா இருக்கு. அது தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரியலனா தெரிஞ்சுங்க. இப்ப 3/5 இருக்குன்னா, இதுல மேல இருக்கிற நம்பருக்கு என்ன பேரு? தொகுதி அப்படின்னு பேரு. கரெக்ட்டா? நியூமரேட்டர். கீழ இருக்கிற நம்பருக்கு பகுதி அப்படின்னு பேரு. சரியா? இங்கிலீஷ்ல டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல சின்ன வயசுல கூட படிச்சிருப்போமேமா. ஸ்கூல்ல சொல்லிக் குடுத்திருப்பாங்க தமிழ் மீடியத்துல. தொகுதி அப்படின்றது தொப்பின்னு ஞாபகம் வச்சுங்க. தொப்பி மேல தான் இருக்கும். தலைக்கு மேல தான் இருக்கும். பகுதி அப்படின்றது பாதம்னு ஞாபகம் வச்சுங்க. பாதம் காலுக்கு அடியில் தான் இருக்கும். சரியா? அப்ப கீழ இருக்கிற 5 பகுதி, மேல இருக்கிற 3 தொகுதி. நியூமரேட்டர், டினாமினேட்டர். இத ஏன் சொல்ல வந்தேன்னா, நியூமரேட்டர் எல்லாமே இங்க காமனா இருக்கு. சரியா? அப்போ டினாமினேட்டரும் எனக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படியே தலைக்கே திருப்பி எழுதிக்கிறேன்னு வச்சுங்களேன். சரியா? தலைக்கே திருப்பி எழுதிக்கிறேன். இப்ப என்ன செய்யலாம்? சேம் அதே கான்செப்ட். நடுவுல இருக்கிறதுலாம் ஒரு சைடு மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஒரு சைடு மல்டிப்ளை பண்றேன். இத மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 6.25 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? என்னப்பா வரும்? 6.25க்கு ரூட் எடுக்கணும். சரியா? ரூட் எடுத்தா என்ன ஆகும்? வேணாம். இவ்வளோலாம் யோசிக்க வேணாம்ப்பா. 25 இன்டு 25 என்னம்மா? 625 அப்போ 2.5 இன்டு 2.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6.25ன்னு வரும். சரியா? இது புரியுதா? ம். அப்ப ஆன்சரு 2.5 ஆன்சரு. சரியா? இதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க நம்ப ஆளுங்க. என்னன்னு? இந்த கொஸ்டின்ல 2.5 பாருங்க ஆப்ஷன்ல இல்ல. சோ அத என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? 2.5ன்னு குடுக்காம 5ல பாதி தானப்பா 2 1/2. கரெக்ட்டா? 5ல பாதி தானே 2 1/2. சோ 2.5 வேற எப்படி சொல்லலாம்? 5ல பாதின்னும் சொல்லலாம். சோ 5/2 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? சோ ஆப்ஷன்ல தான் நம்ப ஆளுங்க மாற்றத்தையே கொண்டு வராங்க. சம்ம மாத்துங்க அப்படின்னா, ஆப்ஷன மாத்தி ஒரு விளையாட்டு காமிக்கிறாங்க.
சரியா? சோ பாருங்க, இது ஏற்கனவே சொன்ன சேம் அதே ஷார்ட்கட்டு. இந்த இடம் மட்டும் புரிஞ்சுக்கணும். ஏன் எக்ஸ் ஸ்கொயர் ஆச்சு அப்படின்னு. சரியா? ஏன் ஆச்சு? எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். நெறைய பேர் அத 2x ன்னு யோசிப்பீங்க. ஆட் பண்ணாதான் 2x. சரியா? கூட்டுனா தான் 2x. மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். அந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் 625. அப்போ 2 எக்ஸ்ப்பா. இதுதான் 625. ஓகேவா? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா தான் எக்ஸ் ஸ்கொயர். அதுதான் 625. அப்ப நான் இதையும் எப்படி பிரிச்சு எழுதலாம்? 2.5 இன்டு 2.5 ன்னு எழுதலாமா? அப்போ ஒரு எக்ஸுக்கான மதிப்பு 2.5 தானம்மா? அதுதான் கேக்குறாங்க. ஒரு எக்ஸுக்கான மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சரியா? எக்ஸ் பிரிச்சு எழுதிக்கிறேன். அப்ப 2.5 இன்டு 2.5 இதையும் பிரிச்சு எழுதிக்கிறேன். அப்போ ஒரு எக்ஸ் 2.5. இத 5/2ன்னும் சொல்லலாம்.